நகை கொண்டு போய் லாக்கர்ல வைக்கிறது, லாக்கர்ல இருந்து எடுக்கிறது, என்னென்ன நட்சத்திர நாட்கள்ல வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நாட்களில் நம்ம கொண்டு போய் வைக்கிறது எடுக்கிறதா இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா இன்னும் பொருள் சேர்க்கை ஏற்படும் அப்படிங்கிறது. நம்ம வீட்டுல வந்து ஒரு வாசப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா அவங்க வீட்டுல ஒரு கோல்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா க்ஷீணமாகும். வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்வோம். நமஸ்காரம் நேயர்களே. சோ நிறைய பெண்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் நம்ம ஒரு நகை வாங்கணும், குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. சம்டைம்ஸ் வந்து என்ன சிட்டு போட்டுட்டு அல்லது வந்து ஒரு சின்ன சேவிங்ஸ் ஏதாவது வச்சுட்டு கூட நகை வாங்குவார்கள். இப்படி நகை வாங்கி அதை வந்து நம்ம வந்து சேஃப்டி பண்றது அல்லது வந்து ஒரு லாக்கர்ல வைக்கிறது, லாக்கர்ல எடுக்கிறது அப்படின்னா எந்த நாட்கள்ல வைக்கப்படலாம், எந்த நாட்கள்ல வைக்கப்படக்கூடாதுன்னு சில கருத்துக்கள் இருக்கு. இப்ப குறிப்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா கூட என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நல்லா போலாம்ப்பா, இன்னைக்கு என்ன சரியில்லை, இன்னைக்கு நாள் ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு வந்து இந்த நட்சத்திரம் இருக்கு, அந்த நட்சத்திரம் இருக்கு, கிருத்திகையா இருக்கு, யோசனை பண்றோம்ல, இல்ல ஒரு கரிநாளா இருக்கு, இன்னைக்கு எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நகை கொண்டு போய் லாக்கர்ல வைக்கிறது, லாக்கர்ல இருந்து எடுக்கிறது, என்னென்ன நட்சத்திர நாட்கள்ல வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், அஸ்வினி, ரோகிணி, மிருகசீரிடம், பூசம், அஸ்தம், சித்திரை, அனுஷம், ரேவதி, இந்த ஒரு 8 நட்சத்திர நாட்கள்ல வந்து நீங்க நகையை கொண்டு போய் லாக்கர்ல வைக்கலாம், லாக்கர்ல இருந்து எடுக்கலாம். என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அஸ்வினி, ரோகிணி, மிருகசீரிடம், பூசம், அஸ்தம், சித்திரை, அனுஷம், ரேவதி, இந்த 8 நட்சத்திர நாட்கள்ல நீங்க கொண்டு போய் லாக்கர்ல பொருளை வைக்கலாம், பொருளை எடுக்கலாம். ஒரு திதிகள்னு பார்க்கும் பொழுது ஒரு பஞ்சமி திதி அல்லது ஜஷ்டி திதி அல்லது தசமி, ஏகாதசி, பௌர்ணமி, நம்ம சொல்றோம் இல்ல, பஞ்சமி திதி நாள்ல தான் நம்ம வந்து ஒரு நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு புதையல் எடுக்கணும்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது நாம வந்து என்ன லாக்கர்ல கொண்டு போய் ஒரு பொருளை வைக்கிறது, ஒரு வெள்ளி பொருளை வைக்கிறது அல்லது கோல்ட கொண்டு போய் வைக்கிறது இருந்தா பஞ்சமி திதி, ஜஷ்டி, தசமி, ஏகாதசி, பௌர்ணமி. சரி, சில நேரங்கள்ல வந்து என்னென்ன ஒரு லக்னத்தை மட்டும் நாங்க பாக்குறோம், எங்களுக்கு வந்து அதுதான் ரொம்ப பிளஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால், ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, மிதுன லக்னமா இருந்தாலும் சரி, கன்னியா லக்னமா இருந்தாலும் சரி, தனுசு லக்னமா இருந்தாலும் சரி, அல்லது மீன லக்னமா இருந்தாலும் சரி, அந்த நாட்கள்ல வந்து பெண்கள் வந்து என்னன்னா கொண்டு போய் வைக்கிறது எடுக்கிறது நல்லது. குறிப்பாக அதுவும் சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த நட்சத்திரம், திதி அல்லது வந்து லக்னம், அந்த நாட்களில் நம்ம கொண்டு போய் வைக்கிறது எடுக்கிறதா இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா இன்னும் பொருள் சேர்க்கை ஏற்படும் அப்படிங்கிறது நம்மளுடைய மூதாதையர் கருத்து. சில நம்மளுடைய முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. பெரிய பெரிய அரசர்கள், பெரிய பெரியவங்களா எனக்கு என்னன்னா ஒரு புதையல் கொண்டு போய் வைக்கிறது வந்து இந்த மாதிரி நட்சத்திர நாள்ல தான் புதையல் வச்சிருக்கார்கள். அந்த எடுக்கக்கூடிய நாட்களும் என்னன்னு சரியான அந்த நாட்கள் எடுத்திருக்காங்க. அதனாலதான் என்னன்னு அவங்க நூற்றுக்கணக்கான வருஷங்கள் என்னன்னு ஆண்டிருக்கார்கள். பிளஸ் வந்து என்னன்னு ஒரு பொக்கிஷத்தை பாதுகாத்திருக்காங்க. சோ நம்மகிட்ட இருக்கிறது வெதர் 5 பவுண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல 10 பவுண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல கிராம் கணக்குல இருந்தாலும் சரி அல்லது கேஜி கணக்குல இருந்தாலும் சரி, அப்போ அது ஒரு பாதுகாப்பது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குல்ல. வெதர் பசங்களா இருந்தாலும் சரி அல்லது பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்றோம், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். மனிதனுக்கு எப்பயுமே என்னன்னு ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது முக்கியமா தோணுது. என்னதான் நம்ம என்னன்னு வாஸ்து முறைப்படி வீடுகள் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது வாஸ்து முறைப்படி வீடுகள் இல்லாமல் இருந்தாலும் சரி, அல்லது நியூமராலஜி முறைப்படி என்னன்னு பெயர் அமைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது நியூமராலஜி முறைப்படி பெயர்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த காமனான விஷயங்கள் நம்ம செய்யப்பட்டால் மட்டும்தான் யோகம் ஜாஸ்தி. வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் என்ஜினியர் AS மகாஸ்ரீராஜன். குறிப்பாக ஒரு கிழக்கில் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிழக்கில் தென்கிழக்கு திசையில், கிழக்கில் தென்கிழக்கு திசையில் ஒரு வீட்டுல வந்து ஒரு வாசப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா அவங்க வீட்டுல ஒரு கோல்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா க்ஷீணமாகும். அதே மேற்கில் தென்மேற்கு மூலையில் ஒரு வாயில் இருந்தால் கூட அவங்களுக்கு என்னதான் கோல்டு இருந்தாலும் கோல்ட போட முடியாது. எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத செலவுகளுக்கு, தேவையில்லாத ஒரு இதுக்காக, இனங்களுக்காக போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் இருக்கு. அதே வடக்கில் வடமேற்கு மூலையில் ஒரு வாயில் அமைக்கப்பட்டிருந்தாலும்
அந்த வீட்டுல வந்து தங்கம் வந்து தங்காது, தங்கம் தங்காது. அதே தெற்கில் தென்மேற்கு மூலையில் எப்படி பாத்தீங்களா, கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு அப்பதான் வந்து வீட்டுல வைப்போம், திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு செலவு வரும், உடனே என்ன பண்ணுவோம், கொண்டு போய் பிளட்ஜ் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல கோல்டு லோன் வாங்குற மாதிரி வரும், ஆட்டோமேட்டிக் வீட்டுல வந்து தங்கம் தங்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால இப்ப சொன்ன கருத்துக்களை வந்து நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட வெப்சைட் பாத்தீங்கன்னா www.goldtime27.com இருக்கு. இமெயில் ஐடியில கூட நீங்க வந்து மெயில் பண்ணலாம் எங்களுக்கு. யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் கொடுத்திருக்கோம். மகாஸ்ராஜன் டிப்ஸ்னு சொல்லிட்டு பாருங்க டெய்லியும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு. அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம். ஒரு சிலத கர்ப்பகிரகத்துல கூட உச்சரிக்கிறோம். நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா இருக்கும். ஸ்வரம், அபஸ்வரம். ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளவு மாறுது பாத்தீங்களா? நம்ம பேர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம்.